உலகமே குளோபல் வார்மிங் பற்றி ஏசி ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது -30 கடும் குளிரில் பனிப்பாறைகளுக்கு நடுவில் நின்று இந்த உலகத்தையே காப்பாற்ற போராடுற அந்த ஒற்றை மனிதன், தோத்து போன கல்வி முறைக்கு மத்தியில் தோத்து போன மாணவர்களை வச்சே உலகமே வியக்கிற புதுமைகளை படைச்ச ஒரு மாபெரும் ஜீனியஸ். வெறும் பேச்சோடு நிற்காம தன்னோட லடாக் மண்ணுக்காக உரிமைக்காகவும் நம்ம எதிர்கால சந்ததிக்காகவும் தான் உயிரையே பணைய வச்சு உண்ணாவிரதம் இருக்கிற ஒரு நிஜ காலத்து சூப்பர் ஹீரோவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். சோனம் வாங்சுக் அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சோனம் வாங்சுக் அப்படின்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அவரை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு அவரை பற்றி சுத்தமாக தெரியாது. சோனம் வாங்சுக் அவர் இப்போ நீங்கள் நண்பன் மூவி பார்த்துருப்பீங்க. 3 Idiots அப்படிங்கிற மூவியை ஹிந்தியில் பார்த்துருப்பீங்க. அதோடைய மெயின் கேரக்டர் பசக்சி பொசப்புகள் ஞாபகம் வருதா இப்போ? ஸோ அவருடைய கேரக்டர் அவர் தான் சோனம் வாங்சுக். சோனம் வாங்சுக் அவருடைய கதையை அவரை மெயினாக வச்சு தான் இந்த படங்களை எடுத்தாங்க. அவருடைய இது என்னென்னா, புதிய முறை படிப்பு, புதிய முறை கல்வி முறை அதை கொண்டு வரணும்னு நினச்சவர் தான் நம்ம சோனம் வாங்சுக். அவர் லடாக் பகுதியில் பிறக்கிறாரு. லடாக் பகுதியில் பிறந்து அவரை சுற்றி ஸ்கூல்ஸ் எதுவுமே கிடையாது. அவர் 9வது 10வது வயசில் தான் ஸ்கூலுக்கே போகிறாரு. ஸ்கூலுக்கு போய் ரொம்ப சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக படிக்கிறாரு. தென் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்பாவோட கம்பல்ஷனில் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. விருப்பமே இல்லாமல் படித்து அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு, பசங்க என்ஜாய் பண்ணி படிக்கணும், ஸ்கூலுக்கு போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அது என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஜாலியாக லைஃபோட கனெக்ட் பண்ணி அவங்க படிக்கணும்னு நினச்சி ஒரு புதிய முறை படிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அவர் எல்லாமே கொண்டு வர்றாரு. அவர் ஒரு ஸ்கூல் கொண்டு வர்றாரு. அந்த ஸ்கூல் எப்படி அவர் ஆரம்பித்தாருன்னா, அந்த ஸ்கூலில் டோர்ஸ் ஓப்பன் பண்ணால் கூட ஆங்கிள்ஸை பசங்க ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அப்புறம் வெயில் ஜன்னல் வழியாக வெயில் அடிக்கிறத வச்சு பசங்க எப்படி டைம்ஸை கால்குலேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரணும், ஜாலியாக சொல்லித்தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய படிப்பு முறையை கொண்டு வந்தவர் தான் நம்ம சோனம் வாங்சுக். சரி, ஓகே, சோனம் வாங்சுக் பற்றி பார்த்தாச்சு. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? டெல்லியில் அவர் ஏன் வந்தார்? டெல்லியில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபெமிலியர் ஆனாங்க. ஸோ சிஜேபி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அதில் பல லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு. அதை முன்னெடுத்து நம்முடைய சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் போராட்டம் போயிட்டுருக்காங்க. அங்கே தான் நம்ம சோனம் வாங்சுக் சேர்றாரு. எதுக்காக அவர் இங்கே சேர்றாரு? ஏன்னா அவரும் பசங்களோட கல்வி முறை ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசங்களோட கல்வி பாதிக்கப்படக்கூடாது. அவர் ஒரு கல்வியில் ஒரு பெரிய புரட்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவரும் இந்த சிஜேபியோட ப்ராட்டஸ்ட்டை கலந்துக்கிறாரு. இதில் இவங்க மட்டும் தான் கலந்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இவங்க மட்டும் இல்லை. பிரகாஷ் ராஜ், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர் இணைஞ்சிருக்காரு. இந்தமாதிரி நிறைய பொலிட்டிக்கல் தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து இந்த ப்ராட்டஸ்ட்டுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதில் மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ப்ராட்டஸ்ட் இப்போ உண்ணாவிரத போராட்டமாக மாறி இருக்குது. உண்ணாவிரத போராட்டமாக மாறி ஒரு 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அவர் சோனம் வாங்சுக் அவர் சிஜேபி பார்ட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறதுனால யாருமே 20 நாள் மேலே சாப்பிடல. அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போயிருக்கு. என்ன போயிருக்குன்னா, இந்தமாரி இவங்க சாப்பிடாமல் இருக்கிறதுனால அவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆகிடும். ஸோ அவங்கள கொஞ்சம் பாருங்கள், பார்த்து இது என்ன கேஸ்ன்னு விசாரித்து கொஞ்சம் சீக்கிரம் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போயிருக்கு. அதனால தான் இப்போ எல்லாருமே இங்கே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் சேர்ந்து இப்போ ஒன்றா போராடிட்டு இருக்காங்க. நீட்டு ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் இப்போ சிபிஎஸ்சி மார்க் அதோடைய ப்ராப்ளமும் இப்போ போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த ப்ராட்டஸ்ட்டை முன்னெடுத்திருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 22 லட்சம் மக்களுக்கு மேலே, அதாவது 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நீட் எக்ஸாமுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய நீட் எக்ஸாம், இவ்வளோ மக்கள் படிக்கிற இந்த நீட் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அதை படிச்சுட்டு இருந்தவங்களுடைய பசங்களுடைய வாழ்க்கை இவ்வளோ கேள்விக்குறி ஆகியிருக்கே. அப்போ இதனுடைய பவர் சென்டர், அதாவது இதனுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் சரியில்லை, ஸோ அவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஏன் டெல்லியை மையமாக எடுத்தாங்கன்னா, டெல்லியில் தான் அவங்க வந்து முக்கியமான தலைவர்கள், நம்ம இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லாமே டெல்லியில் தான் இருக்காங்க. ஸோ லைக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், ஸோ இந்த போராட்டமாக இருக்கட்டும், மேக்ஸிமம் எல்லா போராட்டமும் டெல்லியில் போய் நடத்துறதுக்கான காரணம் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே பண்ணால் அதோடய எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக போய் இப்போ டெல்லியில் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிஜேபி ப்ளஸ் இந்த சோனம் வாங்சக் அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பண்ணுறதுல சோனம் இருக்கார், அப்புறம் நேஹா, மனிஷ், ஆமீன், தீபக் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய அந்த சிஜேபி சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இதில் சோனம் அவருக்கு வந்து 8 கிலோ இதுவரை குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் நேஹா அவங்களுக்கு வந்து ஒரு 5.8 kg குறைஞ்சிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனிஷ்க்கு 8 kg, ஆமீன் 8.5 kg. ஸோ இந்த சிஜேபி பார்ட்டிஸ் இருக்கவங்களுக்கும் இந்த தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறதுனால அவங்களுடைய உடல் எடை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு இப்போ ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க, தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த 2 பொறுப்புலையும் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அவங்க பதவி விலகணும், தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகாத வரையும் நாங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த போராட்டம் இப்படியே போய்கிட்டு இருந்தது. இப்போ ஜூலை 20 என்ன பண்ணலாம்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட்டை நோக்கி அவங்க வந்து ஒரு ஊர்வலம் மாதிரி போய் அவங்க பார்லிமெண்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போராட்டம் வந்து ஒரு அமைதியான முறையில் நடக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஜூலை 20 எல்லோரும் வாங்க, நம்ம ஒன்றா சேர்ந்து போய் பார்லிமெண்ட்டை நோக்கி போய் நம்ம இந்த பெட்டிஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அறிக்கை அவங்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் சோனம் வாங்சக் கூடிய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது. அவருக்கு வயசு இப்போ வந்து அபோவ் ஒரு 60 இருக்கும், 60+ இருக்கும். ஸோ அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டே தலையிட்டு இந்த மாதிரி அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க, இது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இது வரைக்குமே செவி சாய்க்காத இந்த கவர்மெண்ட் இப்போ புதுசாக ஒரு அறிக்கை சொல்லியிருக்காங்க. இல்லை, அவங்க வந்து செக் பண்ணது எல்லாமே ப்ரைவேட் டாக்டர்ஸ் தான் செக் பண்ணியிருக்காங்க, எங்களுடைய கவர்மெண்ட் டாக்டர்ஸ் போய் செக் பண்ணி அவரோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அது மோசமாக இருந்தால் வேணால் நாங்கள் வந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். டாக்டர் ரிப்போர்ட் வந்தால் தான் இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்கிறது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். சோனம் வாங்சக்கை வந்து எல்லாருமே இந்த போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜூலை 20 வாங்க, இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுப்போம், பார்லிமெண்ட் நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் இந்த போராட்டத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது யார் மேலே தப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் மேலே தப்பு இருக்கா, இல்லை இவர் மேலே தப்பா, இல்லை இவர் பண்ணுறது கரெக்டா, இல்லை என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே என்ன அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.